श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणान्नवं यथेन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्याम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वात्मं श्रीषडगोपवाक्मयं सकस्ससगोपनिषत्समागमं नमाम्यकं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் அருவிணியவன் பொருடல் என்றும் அருமறை கலந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்தவருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்த்தமலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்தவரும் சீராச் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 9ஆம் பதிகம் 10ஆம் பாசுரம். ஏரேழ் உலகம் வென்று ஏர்கொள் இலங்கை நீரே செய்த நெடுஞ்சுடற்சோதி தேரே என்னை உன் பொன்னடி சேர்த்தொல்லை வேறே போக எஞ்ஞான்றும் விடலே. ஏரேல் ஏழும் வென்று ஏர்கொள் இலங்கையை நீரே செய்த நெடுஞ்சுடற்சோதி தேரேல் என்னை உன் பொன்னடி சேர்த்து ஒல்லை வேறே போக எஞ்ஞான்றும் விடலே. கிருஷ்ணனாக அவதரித்த காலத்தில் அந்த 7 காளைகளை அடக்கினானே, இதற்காக நப்பின்னை பிராட்டியை அடைவதற்காக. அந்த நிலையையும் ராமாவதாரத்தில் இலங்கையை வென்றானே, அதனையும் நினைவுகூர்ந்து இப்பாசுரத்தை அருளிச் செய்துள்ளார். 7 காளைகளை அடக்கியவனும் அழகு நிரம்பிய இலங்கையை சாம்பலாக்கியவனும் ஆகிய ஒளி நிறைந்த பெருமானே, நான் எனது தன்மைகள் குறித்து அறிந்தவன் என்று என்னை நம்ப வேண்டாம். உனது ஒளி வீசும் திருவடிகளிலே விரைந்து என்னை சேர்த்து கொண்டு மற்ற விஷயங்கள் குறித்து எண்ணி அவற்றில் நான் செல்லும்படி என்னை நீ ஒருகாலும் விடாமல் இருப்பாயாக என்று எம்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார். சர்வேஸ்வரன் ஆழ்வாரிடம் நீவிரு இதுவரை நம்மை வந்தடையாத நாட்களை எண்ணி நான் எனது என்று இருந்தேன் என்று புலம்பினீர். ஆனால் இதுபோன்று நடப்பதற்கு இனி வாய்ப்பில்லை. நீவிர் வாழ்ந்து விட்டீரல்லவோ, இனி நாம் உமக்கு செய்ய வேண்டிய ஏதும் இல்லையே. இப்படி உள்ளபோது ஏன் இனியும் வருந்தியபடி உள்ளீர் என்றான் சர்வேஸ்வரன். இதற்கு ஆழ்வார் பதிலிருக்கிறார். இன்ன காரணத்தினால்தான் நான் இவ்விதம் உள்ளேன் என்று கூறி காரணத்தை உரைக்கிறார். ஏரேல் உலகம் வென்று ஏர்கொள் இலங்கையை நீரே செய்த நெடுஞ்சுடற்சோதி நப்பின்னை பிராட்டியுடன் சேர்வதற்காக அதற்கு தடையாக வந்த 7 காளைகளையும் வென்று அழகாக பாதுகாக்கப்பட்ட இலங்கையை அனுமன் சீதையை தேடிச் சென்றபோது பிராட்டி அருளிச் செய்தபடிய அந்த இலங்கையை சாம்பலாக்கினானே. அதாவது சிறிய திருவடியாகிய அனுமன் அங்கே சென்று சீதையை கண்டபோது அந்த அசோகவனத்தில் இருந்த மரங்கள் போன்றவற்றை அழித்து எதிர்த்து வந்த அசுர வீரர்களை அழித்த காரணத்தினாலே அந்த சிறிய திருவடியை அனுமனை பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டுப்படுத்தி லங்கேஸ்வரனுடைய அரண்மனைக்கு அழைத்துச் சென்றபோது அங்கே
தூதனாக வந்த அவனை கொல்லக்கூடாது, வாளிலே தீமூட்டி விடுவோம் என்று கூறி தீமூட்டிய போது அந்த தீயின் மூலமாக இலங்கையின் பலவற்ற இடங்களை தீக்கு இரையாக்கினானே, அதனை கூறுகின்றார். ராவணனை அவர்தம் சேனைகளோடு கொன்று தனது திருக்கரத்தில் பிடிக்கப்பட்ட வில்லுடன் வெற்றியுடன் என்ற நிலையைத்தான் இங்கே நெடும் சுடற்சோதி என்கின்றார். சீதையின் அந்த விரோதிகளையும் நப்பின்னையை அடைவிடாமல் தடுத்த 7 காளைகளையும் அழித்தது ஒன்று, நான் உன்னை அடைய தடையாக உள்ள எனது விரோதிகளை அழிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். தேரேல் என்னை நான் எனக்கு ஏற்ற நன்மைகளை தேடிக்கொள்ள வல்லவன் என்று நீ நம்ப வேண்டாம். நான் ஓர் அசக்தன். ஜனகரின் மகளான சீதையை பொறுத்தவரை சீதையை உன்னிடமிருந்து பிரித்த ராவணனை அழித்தால் போதுமானது. அவர்களுடைய விரோதிகளை நீக்கியது போன்று எனது விரோதிகளை, அதாவது எனது விரோதிகளான அகங்காரங்களை அழித்தாகிவிட்டது என்று நீ வேறு ஏதும் செய்யாமல் இருத்தல் வேண்டாம். காரணம் என்ன? நீ அந்த அளவுக்கு நம்ப வேண்டாம். வேறு என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னை நான் அடையும்படியான நிலையை நீ எனக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். இதனை கேட்ட சர்வேஸ்வரன் வேறு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டானாம். அதற்கு ஆழ்வார் கூறுவதாவது, உன் பொன்னொடி சேர்த்தொல்லை. கல்லுக்கு, அதாவது அகலிகைக்கு சாபந்திப்பதற்காக ஒளியை கொடுக்க வல்ல திருவடி அல்லவோ உன் திருவடிகள். சாதாரணமானவையாது. அப்படிப்பட்ட திருவடிகளுடன் என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றார். எனது மனம் மாறி நான் உன்னுடைய திருவடியிலே சேர வேண்டும் என்று எண்ணும்போது எனது மனம் மீண்டும் மாறுவதற்குள் உனது திருவடிகளிலே காணப்படும் ரேகைகள் போன்று என்னையும் ஒன்றாக சேர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் போதாது, உனது திருவுள்ளத்தில் இவனுக்கு அனைத்து உயர்த்திகளையும் நாம் செய்து கொடுத்து விட்டோம். இனி இவன் விஷயத்தில் வேறு என்ன செய்வது என்று நீ எண்ணக்கூடாது. அனைத்து உயர்த்திகளையும் நீ எனக்காக ஏற்படுத்தி கொடுத்தாலும் மற்ற விஷயங்களை விரும்புவது போன்ற அனைத்து தாழ்வுகளையும் எனக்கு உண்டாக்கிக் கொள்வேன். ஆகவே என்னை என் கையிலே ஒப்படைத்து விடாமல் இருத்தல் வேண்டும் என்று ஆழ்வார் எம்பெருமானிடம் பிரார்த்திப்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளியை செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.